நிறைய லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ் இருந்தது. ஆப்வியஸ்லி நிறைய கேள்வி இருந்தது. இப்போ எப்படி நம்ம தக் லைஃப் கூலிக்கு இவ்வளோ கேள்வி கேட்டோமோ அந்த கேள்வி டூரிஸ்ட் ஃபேமிலிக்கும் இருந்தது. ஆனா எனக்கு அந்த குறை எதுவுமே பெருசா தெரியல. ஏதோ ஒரு இடத்துல வந்து எமோஷனலா நான் கனெக்ட் ஆயிட்டேன். லெட்டர்னா சசிகுமார் அண்ட் ஃபேமிலி எங்கேயுமே மாட்டிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல நான் நினைக்க ஆரம்பிச்சிட்டேன். வேணாம் பாவம், நான் அங்க காம்ப்ரமைஸ் ஆயிட்டேன். அதுதான் எனக்கு அந்த மொமெண்ட். எனக்கும் டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து அதே பாயிண்ட்ல ஆட் பண்றதுக்கு மெயினா என்னன்னா லாஜிக் இஷ்யூ தாண்டி எனக்கு வந்து இதெல்லாம் ஒரு சீன் வச்சுட்டு இருக்கீங்களே இந்த படத்துலன்னு கேட்கும் போதெல்லாம் அவர் டக்குன்னு ஒரு ட்விஸ்ட் வச்சிருவாரு. இப்போ இந்த சர்ச் சீன் தான் இருக்கலையே ஈஸியஸ்ட் சீன். அபிஷானுக்கு வந்து ஒரு எதுக்கு அவ்வளோ லென்த்தான சீனாக யோசிப்போம், எதுக்கு லென்த்தாக பேசுறேன்னு டக்குன்னு அந்த பையன் வந்து சொல்லுவான் இதுக்கு நம்ம அப்பா ஃபோட்டோ வச்சிருக்கலாமா. ஸோ நம்ம யோசிக்கிறது அவன் முன்கூட்டியே அது அந்த இன்டெலிஜென்ஸ் போதும்னு நினைக்கிறேன். அது ரைட்டிங்ல ஏன்னா எப்படி டூரிஸ்ட் ஃபேமிலி பண்ணுச்சோ டிராகன் அதுதான் பண்ணுச்சு. நம்ம நினைக்கும் போதெல்லாம் அவங்க சின்ன சின்னதா ஒரு சப்வர்ஷனை வச்சுட்டு நினைச்சிட்டியா அது வந்துருச்சு இப்போ நான் வேற ஒன்று சொல்றேன் பாருன்ற நம்மள அந்த ஆடியன்ஸை ரெஸ்பெக்ட் பண்ற கொஞ்சம் இருந்துச்சு. தீஸ் டூ வந்து ரொம்பவே இந்த வருஷம் வந்து தியேட்டரிக்கலா பயங்கரமா ஒர்க் ஆன படம்.